அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பயிற்சி 2025 வருகிற 19/5/2025 அன்று ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராகு கேது பயிற்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறிவு அல்லது இழப்போடு அதிர்ஷ்டமே இல்லை என புலம்பும் காலம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். அறிவுறுத்தல் தலைப்பை சொல்கிறேன். முறிவு அல்லது இழப்போடு அதிர்ஷ்டமே இல்லை என புலம்பும் காலம். இதை புரிஞ்சிக்கணும். முறிவு பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்புற மாதிரியும் சூழல் இருக்கும். அப்போ எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த ராகு கேது பயிற்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இல்லை. அதை புரிஞ்சிக்கணும். முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது 25% தான். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஜாதகம் தான், பிறப்பு ஜாதகம் தான் ஒரு 75% பலன் அளிக்கும். இது 25% தான். இந்த 25%ல் உங்களுக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா 50%. அப்போ ஐடியா பண்ணிக்கங்க. ஏன்னா கடந்த இதுலேயே ஒரு பல்கா ரேங்க்கு கொடுக்குறதுல 4th ரேங்க்கு கொடுத்துருப்பேன். கடகத்துக்கு 50% நன்மைகளை அனுபவிக்க போகும் ராசிகளில் கொடுத்துருப்பேன். அண்டு ராகு கேதுவால் ஆட்டம் காண போகும் ராசிகள்ங்கிற தலைப்பை சொல்லியிருப்பேன். அப்போ ஆட்டம் காண்ற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் கவனம் வேண்டும். இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணுற இடத்துல இல்லை. ஏன்னா கடகம் 2ஆம் இடத்துல கேது, கடகத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு. இது கடுமையான சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் நீங்களே ஓகேமிங்க, அப்புறம் நாட் ஓகேமிங்க. துடுக்குன்னு பேசி வெடுக்குன்னு பேசி முறிவை பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி, மற்றவங்க சூழலையும் நம்ப முடியல அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் முறிவு அல்லது இழப்போடு அதிர்ஷ்டமே இல்லை என புலம்பும் காலம். இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால தான் 50%, 50-50 அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த 50%ன்னு சொல்கிறது உங்கள் மன ஆறுதலுக்காக. கொஞ்சம் டேஞ்சர் தான். ரொம்ப கவனமாக நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி நல்லவங்க க்ளோஸாக உள்ளவங்க, ஏன்னா இது சர்ப்பதோஷம். பிறப்பு ஜாதகத்தில் இந்த சர்ப்பதோஷம் இருந்துச்சுன்னா நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி முறிவு பிரிவு வரும்னு. 2ஆம் இடத்துல லக்னத்தில் கேது அல்லது 2ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னாக்க அது நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. முறிவு பிரிவுக்கு ஃபஸ்ட்டு ஓகேமிங்க, அப்புறம் நாட் ஓகேமிங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய சூழல் இருக்கும். ஸோ ஆட்டங்காண போகும் ராசிகள்லாம் சொல்லினா பயமுறுத்துறதுக்காக இல்லை, எச்சரிக்கை உணர்வுக்காக. சில பேர் அப்படியே தப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ இவர் வீடியோ பார்த்தாலே ஏதாச்சும் ஏங்க நல்லதாக போட, இன்னும் பொய்யா நல்லது போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு கோபம் வருது அவங்க அறியாமை நினைத்து. இது மாதிரி கொடுக்குறப்ப நல்ல வேலை, எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா. அவர் சொல்லிட்டு அப்படியே நடந்துருமா? நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் நடக்கும். நம்மளுக்கு கடவுள் இருக்கா. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஈகோவா திமிரா இருக்கிறவங்களுக்கு தான் பயம் வரும். ஸோ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப ஈகோ இருக்காது. அன்பு பாசக்கார ஆளுங்க தான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு குழம்புவீங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் தாட்டு நெகட்டிவாகவே போகும். பயப்பட வேண்டாம். சூழல் சரியில்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கணும். நம்ம பேச்சால் நம்மளால் முறிவு பிரிவு வரக்கூடாதுப்பா. அது கவனமாக இருக்கும். செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனம். எதிர்பாராமல் பல விஷயங்கள் நடக்கும். அதில் கவனமாக அளவோட ரொம்ப நிதானமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்கள் புத்தியை கெடுப்பார்கள் இந்த ராகு கேது. உங்கள் புத்தியை கெடுக்கிறது. ராகுவும் 5ஆம் இடத்தை பார்ப்பார், கேதுவும் 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால தான் அதிர்ஷ்டமே இல்லை என்று புலம்பும் காலம்.
நல்ல அதிர்ஷ்டம் வரணுமா? அவன் அருள் வேண்டும். என்னதான் கட்டம் சரியில்லைனாலும். நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, கோள்கள் உங்கள பெருசா கெடுக்க முடியாது அப்படிம்பேன். ஆச்சரியமா இருக்கும். இன்னமும் 7.5ங்கிறாங்க. ஜென்ம குருங்கிறான், அஷ்டம குருங்கிறான், அஷ்டம ராகு, அஷ்டம கேதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பெருசா தெரிலங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பூஜை புனஸ்காரங்கள், அப்படி ஒரு தவம், ஜெபம், அப்படி ஒரு ஆன்ம சாதனை பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க என்ட்ட கவுன்சிலிங் வர்றப்பயும், "முன்னாடி அப்படி இருந்தேன் சார். இந்த மாரிலாம் பண்ணுமே" அப்டின்னு. "ஆமா சார். நான் ஒரு தீட்சை வாங்கிட்டு இந்த மாரி முயற்சிகள்லாம் பண்றப்ப, இல்ல உங்க இத பார்த்துட்டு நான் மெடிடேட் பண்ணேன். ஜெப தியானம் பண்றப்ப, என்ட்ட அபரிமிதமா" சில கமெண்ட்ஸையே நீங்க பார்த்துருக்கலாம். அப்படி வரும். நீங்கலாம் கண்டிப்பாக ஜெப தியானம் பண்ணுங்க. வேற யார்ட்டயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க. வேற ஏதாவது குருமார்கள்ட்ட போய் யோகா, தியானம் ஏதாவது கத்துட்டு வந்திருக்கீங்க. அத செய்யுங்க. ஏன்னா, அந்த ஆன்ம சாதனையெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்கள புடிச்சுட்டு அந்த ஒரு இதே அப்படியே புடிச்சுக்கணும். இன் அடிஷன் டு தட் ஒண்ணும் செய்யாம உட்காருங்க. அப்பதான் உள்ள இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்றதெல்லாம் காதுல விழும். நீங்க இருக்கிற வரைக்கும் அவன் சொல்றது காதுல விழாது. தட் இஸ் நான்கிற தன்மை, ஈகோ இருக்கிற வரைக்கும். எல்லாம் கடவுள் அருள். அப்படி ஒரு சரண்டரை, அக்செப்டன்ஸ் இருக்கிறப்ப அவர் சொல்றது காதுல விழும். உள்ள இருக்கிற ஆளு சூப்பர் ஸ்டார். வெளியில உள்ள ஆள் தான் சுமாரான ஆளு. இங்க என்ன இருக்குதோ, இங்க என்ன பவர் இருக்கோ அதே தான் உங்கள்ட்டயும் இருக்கு. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியத்தை பார்க்கலாம். இன்னமும் நெகட்டிவா சொன்னாரு, 50%ன்னாரு, முறிவுங்கிறாரு, இழப்புங்கிறாரு, எப்படி பயமுறுத்துறாரு பாரு. வாயில நல்ல வார்த்தை வருதா? இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. இருக்கிறத சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரே அப்படின்னு யோசிச்சு என்ன வாழ்த்துவாங்கன்னு நினைச்சா திட்டுறாங்க. நீங்க யோசிங்க. இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, சூழல் அப்படி இருந்தாலும் என் உயிர் அந்த கடவுள் பேரை சொல்லி அவர் காப்பாத்துவார். அவரு என்ன தூக்கி விட்டுருவார். சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. என்ன பெரிய ஆட்டங்காடும் என்ன ஆட்டம்னு பார்த்துருவோம். என்னுடைய சூப்பர் பவர் என்னோடு இருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது அப்படிம்பீங்க. ஈகோவா திமிரா இருக்கிற ஆளுங்களுக்கு தான் பயம் வரும். ஐயோ என்ன இப்படி சொல்றாரு, நம்மளுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா, நீங்க பெரிய ஆள் இல்லைங்க. பெரிய ஆளை பிடிச்சிக்கங்க. அப்பதான் நல்லது. ஏன்னா கடக லக்னம் அண்ட் கடகராசி என்பவர்களுக்கு புத்தி தடுமாறக்கூடிய நேரம். அதனாலதான் முறிவு, இழப்பு வரும். குழந்தைகள் விஷயத்திலையும் கவனமா இருங்க. பசங்க என்ன பண்றாங்க? வயசு பசங்கன்னாக்க என்ன செல்லு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, செல்லுல என்ன பார்க்குறாங்க? என்ன படிக்கிறாங்க? கொஞ்சம் கேட்டுக்கணும். எங்க சார் இப்பெல்லாம் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இப்படில பண்றாங்க. இருந்தாலும் இப்ப நேரம் சரியில்லை. உங்க ஜாதகம், உங்க கோச்சார ரீதியான அந்த அமைப்பே கடகராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைங்களையும் பாதிக்கும். அவங்களும் உங்க புத்தியும் சரி இருக்காது. புத்திரர்களும் அதாவது குழந்தைகள் தவறான பாதை, சிக்கல் அவங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் வரும். அது ஆரம்பத்திலேயே தடுத்துக்கணும். மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த இது வரும். சரியான சூழல் நீங்க கேட்குற நீங்க 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 சொல்றத அவங்க கேட்குற மாதிரி கடவுள் அமைச்சு கொடுப்பார். இல்ல அவங்க கேட்குற மாதிரி நீங்க சொல்ற விதத்தை அப்படி அன்பா சொல்ல வைப்பார். இதெல்லாம் நடக்கும். அதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரி. அதனால தான் 50% இருக்கேன். கடந்த இதுலேயும் ராகு கேது பயிற்சி பஞ்சா கொடுத்தப்ப 4th ரேங்க்கு அதுலேயும் 50% கொடுத்துருக்கேன். இந்த ஆட்டங்காடம் போகிறதுங்கிறதோ, முறிவு, இழப்புன்னு சொன்னதையோ நினச்சி பயப்படாதீங்க. தெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் தட். உங்கள் ஜாதகம் சரியா இருந்தால் நடக்காது. நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா நடக்காது. தப்பிச்சுக்கலாம். இதே கெட்ட தசாபுத்தினா இருக்கும். ஆக இது மாதிரி நான் நெகட்டிவாக கோச்சார ரீதியாக பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா, முக்கியமான காரியங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மற்றவங்கள டோட்டலாக நம்பி செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். நியர்பையாக உள்ள ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. அதுலேயும் இப்போ 90% பேர் உண்மையிலேங்க உங்களை சும்மா ஜில் தட்டுறவங்க, மோட்டிவேஷன் மாதிரி பேசுகிறவங்க, உங்களுக்கு சிரிக்க பேசுகிறவங்களாம் நல்லது பண்ண மாட்டாங்க. இடித்துரைப்பவர்கள் யாரு க்ளோஸா உள்ள நண்பன் தான். அவங்க மேல அன்பு இருக்கிறவன் யாரு கோவமா பேசுறாங்களோ அவங்க தான். நான் அப்படி பேசுறேன், நான் நல்லவன் சொல்றேங்கிறதுக்காக இல்ல. என்ன நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஆல் டைம் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். அதை பாருங்க. நான் சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு புரியுதா? கடக லக்னம்
ஆல் டைம் வீடியோன்னு அஸ்ட்ரோமைண்ட் தெரபி ஆல் டைம் வீடியோ கடகம் அடிச்சிங்கன்னா வரும். அதெல்லாம் பாருங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டாக இந்த பலனும் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். தேவையில்லாத எதிர்பாராத விஷயங்களை மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி, குடும்பத்தில் முறிவு பிரிவு சிக்கல்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி, அண்ட் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் இழப்புக்கள் வர்ற மாதிரி இப்படிலாம் நெகட்டிவாக இருக்கு. இது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் சர்ப்பதோஷம்னு சொல்லியிருப்பேன். நல்ல பொருத்தமாவது கல்யாணம் பண்ணும்ப. அதே போல தான் அது லைஃபுக்கு லைஃப் பார்ட்னருக்கு பொருத்தம் பார்த்துக்கணும். பிஸ்னஸ்க்குனாக்கா இப்போ சேரக்கூடிய ஆளுங்க அவங்களாம் நல்ல ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா அதோட புது ஆளை இப்போ சேர்க்கவே கூடாது. பார்ட்னர்ஷிப்பே வேணான்னு இருக்கணும். ஏற்கனவே இருக்கிறாங்களா அவங்க ஜாதகத்தை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களால தான் பிரச்சனை வரும். அவங்க ஏதாவது எதிர்பாராமல் உங்களுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு அறியாமையால் உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப வெடுக்குன்னு பேசி விடுவீங்க. என் நான் பண்ணது தப்பு தான் சார் இன்னும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன்னா யோகாதிபதி அந்த ராகு கேது பயிற்சி அன்று செவ்வாய் நீச்ச வீட்டில் இருக்கார். தட் இஸ் உங்கள் லக்னம் ராசிலேயே இருக்கார். அதிர்ஷ்டம் வந்ததை கெடுத்துக்கிட்டேன். நல்ல பார்ட்னரை கெடுத்துக்கிட்டேன். அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அப்படிலாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி வரக்கூடிய அந்த குரு 6 9 குறையணும். அவனும் 12ல் போய் மறைகிறான். விரைய குருவாக இருக்கான். இழப்புக்கள் மன நிம்மதி குறைவு உடம்பு அதனால பாதிக்கிறது இப்படிலாம் அந்த குரு பகவான் செய்வார். ஸோ ராகு கேது சரியில்லை, குரு சரியில்லை. சனி பகவான் ஓரளவு நன்மையை செய்வார். பாவிகள் 3 6 11ல் இருந்தாலும் சூப்பர். அடுத்து 10வது இடத்துல இருந்தா நல்லது. 9ல் இருக்கிறப்ப சிக்கல்கள் இருக்கும். ஏதோ கடைசியில் போனால் போகுதுன்னு தலைக்கு வந்துச்சு தலைப்பாகையோடு போணுச்சுப்பாங்கிற மாதிரி பண்ணுவார். அதனால தான் இந்த 50%ங்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த தலைப்பை பார்த்து இதை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். ஐயோ இவர் வீடியோவை பார்த்து ஐயோ அவ்வளோ வீக்காக இருக்காதீங்க. அப்போ நான் சொல்கிறபடி நீங்கள் என்னை லவ் பண்ணலன்னு அர்த்தம். என்னை லவ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா எச்சரிக்கை வரும். நல்ல வேலைப்பா அவர் சொன்னாருப்பா, இல்லாட்டி இவனை நம்பி ஏமாந்துருப்பேன். அது பொருத்தம் பார்த்தா அப்படியே அவனுக்கு கெட்ட தசாபுத்திகள் அவனுக்கும் நடக்குது. 2 ஆப்ப 2 கலந்தாப்பன்னு மூழ்கி இருப்போம். நல்ல வேலை தப்பிச்சோன்னே என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க. கடவுளாக பார்த்து இவர் வீடியோவை பார்க்க வச்சாருன்னு. ஸோ மெடிடேட் பண்ணுங்க, கெட்டது நடக்காது. நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் சூழல் இப்படி இருக்குன்னா இருக்கிறதாங்க சொல்ல முடியும். மற்ற ஜோதிடர்கள்லாம் என்னமோ ஜோதிடத்தை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க. 90%க்கு மேலே உள்ள ஜோதிடர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் நல்லது சொல்லிக்கிட்டு ஒப்புக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அதை மாற்றுறது தான் என்னுடைய சேனலில் தான் நெகட்டிவாக தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பேன். பாசிட்டிவ் வரட்டும், அது கிடைக்கட்டும், கூட குறைச்சா அவங்க ஜாதக அமைப்புப்படி அனுபவிச்சுட்டு போட்டோம். இது கோச்சார ரீதியான பலன்கள் தானே. நெகட்டிவ் சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை. இங்கே ஒரு பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா எச்சரிக்கையாக போய்க்குவீங்கல்ல. சைடில் பள்ளத்தை தாண்டி திருப்பி தள்ளி போய்க்குவீங்க, பொறுமையாக போவீங்க. இல்லாட்டி வேகமாக போனீங்கன்னா சின்ன பள்ளமே இடறி விட்டு மூஞ்சில் அடிபடும், தட்டாரம் விழுந்து அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னாக்கா என்னை திட்டமாட்டீங்க. உடனே பயந்துக்கிட்டு ரெகுலராக மெடிடேட் பண்ணுவீங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க. முறிவு பிரிவு வரக்கூடாது, இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. புதிய வேற்று மதத்தினர், புதிய நண்பர்கள், புதிய பார்ட்னர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வு. அவங்களோட இணைந்து செயல்படணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதத்தையும் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு ஆண் பெண் பொருத்தம் பார்க்குற மாதிரி பிஸ்னஸ்க்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு பொருத்தம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு களத்தில் இறங்கணும். இல்லாட்டி உங்களுக்கே இப்போ நேரம் சரியில்லை, ஒரு உருப்பட ஆளை நம்பி எதிர்பாராத இழப்புக்கள் முறிவு இப்படி சந்திச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த கடகம் இருக்குது. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த அஷ்டம குரு உங்களுக்கு பெருசாக படுத்தாது. 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் ஒளறி வெடுக்கு துடுக்குன்னு பேசி முறிவு பிரிவு வராதபடி தப்பிக்க வச்சிருவார். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.